ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதः அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆத்மாவே ஆத்மாவிற்கு நண்பன், ஆத்மாவே ஆத்மாவிற்கு பகைவன் அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஆத்மா அப்படிங்கிற சொல்லுக்கு நான் என்று பொருள். நான் என்பதன் உண்மையான ஸ்வரூபம் தூய உணர்வு. அதெல்லாம் 2வது அத்தியாயத்திலே பகவான் சொல்லிட்டார். அந்தந்த கான்டெக்ட்ல இப்ப நான் சொன்னா நம்ம பொதுவா என்ன நினைச்சோம், நான்கிறது இந்த உயிர், ஜீவாத்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது ஒரு பொருள். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த உடல் மன கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்தானே நான் சொல்றோம் நம்மளையும் அறியாம. இப்ப இந்த உடல் மன கூட்டமைப்புனா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அதையும் ஆத்மா, அதற்கும் ஆத்மா என்று பெயர். உயிருக்கு, இதற்கு வேறான உயிர் இருக்கு இல்லையா உள்ள, அதற்கும் ஆத்மா என்று பெயர். இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்கிறார்னா, ஏன ஏன ஆத்மனா, எந்த ஆத்மாவால், எந்த ஜீவாத்மாவால், ஆத்மா ஜிதஹ, இந்த உடல் மன கூட்டமைப்பானது ஜிதஹன வெல்லப்பட்டிருக்கிறதோ, தஸ்ய ஆத்மனஹ ஆத்மா பந்துகு, அந்த ஆத்மாவிற்கு, அந்த ஜீவனுக்கு இந்த உடல் மன கூட்டமைப்பு நண்பன். பந்துகுன உறவினன், நண்பன், ரொம்ப அனுகூலமா இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உயிரின் கட்டுப்பாட்டுல தான் இந்த உடல் மனசெல்லாம் இருக்கணும். மனசு சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது, மனம் போன போக்கில் போகக்கூடாது. உள்ளார்ந்த பொருள் என்னன்னா, தாறுமாறான வாழ்க்கை எங்க இருக்கும். நம்ம தியான யோகம் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப தியானம் பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். உடல் மனச ஒருத்தன் ஜெயிக்கலன்னு சொன்னா அவன் எப்படி தியானம் பண்ண முடியும்? அவனால சாதாரண உலகியல் காரியங்களே பண்ண முடியாது இல்லையா? ஆக எந்த ஆத்மாவால் ஆத்மாவானது ஜெயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவிற்கு நண்பன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த உயிரால் உடல் மன கூட்டமைப்பானது வெல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அர்த்தம், நெறிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. எப்படி நெறிப்படுத்தணும்னா, தர்மத்தை கடைபிடிக்கிறத தவிர வேற வழி இல்லை. அறம் என்று பெரியவர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ, நம்முடைய வாழ்க்கை முறை, அன்றாட வாழ்க்கை முறை, ருட்டீன் எப்படி, கொஞ்ச நேரத்துல பகவான் சொல்ல போகிறார். சாப்பாடு, தூக்கம் எல்லாம் எப்படி இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுய முன்னேற்றம், நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி செதுக்கிக்கணுங்கிறதுக்கு அருமையான உபதேசங்கள்லாம் கீதையில குட்டி கிடக்கின்றன. ஆக இந்த உடம்பு மனசை நம்ம கட்டி ஆளணும். மைண்ட் இஸ் அ வெரி குட் சர்வெண்ட் பட் அ பேட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆக இந்த உடம்பு மனசும் இதை போட்டு ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்ணவும் கூடாது, ரொம்ப லூஸா விடக்கூடாது. இதை அழகா எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி குழந்தைய கையாளுறோமோ அந்த லாவகத்துடன் இந்த உடலையும் மனதையும் எப்படி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கு அந்த உடல் மனம் அனுகூலமா இருக்குன்னு அர்த்தம். அது அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், அவனுடைய ஆன்மீக வாழ்க்கை பயணத்தில் ரொம்ப அனுகூலமா இருக்கும். இல்லம்மா, நம்ம உயிர் அங்க போன இங்க போன நினைக்கிறதா, நான் உடம்பு மனசு ஒத்துழைக்கலன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ உடல் மனதோடைய ஒத்துழைப்பு அது இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அனுகூலமாக நண்பனாக இருக்கணும். ஃப்ரெண்டுனா என்ன, கூட வரணும். அது மாதிரி அனாத்மனஹ தூ, அனாத்மனஹனா நெறிப்படுத்தப்படாத, அதாவது இந்த உடல் மனசெல்லாம் இந்த ஜீவாத்மாவோட கட்டுப்பாட்டிலேயே இல்ல. சத்ருத்வே, சத்ருத்வேனா என்ன, சத்ருவத்து வர்த்தேத்த, சத்ருவத்து சத்ருத்வே வர்த்தேத்த. சத்ருவத்துனா பகைவனை போல எடரு மொடரா நமக்கு எப்ப பாரு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். இங்க போலாம் அப்படின்னா அங்க வர முடியாது. அதாவது இந்த உடம்பு மனமும் ஸ்ட்ரைக் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது யாருக்கு யாருடைய எந்த ஜீவனின் கட்டுப்பாட்டில் உடல் மனம் இல்லையோ அந்த ஜீவனுக்கு அந்த உடலும் மனமும் பகைவன். எந்த ஜீவனின் கட்டுப்பாட்டில் உடலும் மனமும் இருக்கிறதோ அந்த ஜீவனுக்கு அந்த உடலும் மனமும் நண்பன். தோழமை பாராட்டும் தான், பகைமை பாராட்டும், அது தோழமை பாராட்டும். இப்ப நமக்கே தெரியும் இந்த உடம்பு மனசோடைய ஒத்துழைப்பு. சுவாமிஜி நிறைய இடங்கள்ல சொல்லுவார், குரு கிருபா, ஈஸ்வர கிருபா, சாஸ்திர கிருபாலாம் இருந்தா போறது, ஆத்ம கிருபா, உடம்பு மனசோடைய அனுகூலம் வேணும். இதை அப்ப நம்ம வேற என்ன பண்றது? மனசு அடங்கவே மாட்டேங்குது. கண்டிப்பாரு கண்ட கண்ட விஷயங்களை பார்த்துட்டே இருக்கு, போனுக்கு அடிக்டா இருக்கு, உடம்பு சோம்பேறியா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா வேற வழியே கிடையாது. தர்மம், அறம், நம்மளோட கடமைகளை செய்யறது, இறை வழிபாடு, ஆன்மீக சாதனைகளை செய்யறது, கொஞ்ச நேரம் மனசை எப்படி வச்சிருக்கோம், இது மாதிரி நம்ம இதுல ஆழமாக ஈடுபடத்தான் உடம்பும் மனசும் நம்மளோட கட்டுப்பாட்டுல வரும். இதற்குத்தான் அறம்னே பாரதியார் சொல்கிறார். அறம் பொருள் இன்பம் வீட்டுக்கு பாரதியார் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு இல்லையா, அதுல தன்னை கட்டுதல் அறம், இததான் சொல்றாருங்க. என்னுடைய உடம்பு மனசும் என் கட்டுப்பாட்டுல இருக்கும். அதுக்குதான் சுவாமின்னு பேரு. துறவிகளுக்கு எல்லாம் சுவாமி சுவாமின்னு ஏன் பேர் கொடுக்குறாங்கன்னா, ஸ்வம் அமி, தன்னை ஆள்பவர். உலகத்துல மத்ததெல்லாம் ஆள்றது பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய உடம்பு மனசும் என் கட்டுப்பாட்டுல இருக்கா, அதை நான் ஆள்கிறேனான்னு என்ன அர்த்தம், அதை நெறிப்படுத்தி வைத்திருக்கிறேனா,
அது ஒரு ஒழுங்குபாட்டுல இருக்கா, அது எனக்கு அனுகூலமாக இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக இது ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். நாமே நமக்கு நண்பன், நாமே நமக்கு பகைவன்கிறத சரியான கோணத்துல புரிஞ்சுக்கணும். ஜீவனுடைய கட்டுப்பாட்டுல உடல் மனம் இருக்கணும். அப்படி ஜீவனுடைய கட்டுப்பாட்டுல உடல் மனம் இல்லைன்னா அதுவே பகையாக துன்பத்தை தருவதாக மாறிவிடும். ஜீவனின் கட்டுப்பாட்டில் உடலும் மனமும் இருந்தால் அது நண்பனை போல நமக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை புரியும். ஆன்மீக வாழ்க்கைக்கு அது பரம அனுகூலமாக இருக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.